ஹாய் கைஸ், வெல்கம் டு ஃப்ரேமிங் லேட்டன் யூடியூப் சேனல். அண்ட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எபிசோட் 7 and 8 ஆஃப் ப்ளூரிபஸ். ஸோ எபிசோட் 7 டைட்டில் பேர் தி கேப். அண்டு இது டைரக்ட் பண்ணது யாருன்னா ஆடம் பெர்ன்ஸ்டைன் அண்டு ரைட் பண்ணது யாருன்னா ஜென் கேரோல். இந்த எபிசோடு வந்து December 12, 2025 அப்போ ரிலீஸ் ஆச்சு. ஓகே, ஸோ இந்த எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருடைய பர்ஸ்பெக்டிவ் காமிப்பாங்க. ஒன்று வந்து கேரோல், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மனு சாஸ் அவருடைய பர்ஸ்பெக்டிவ் காமிப்பாங்க. ஸோ கேரோல் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய லோன்லினஸை எப்படி என்ஜாய் பண்ணுவாங்கன்னா, லக்ஸரியான சாப்பாடு, ஒரு லக்ஸரியான அவங்களுடைய லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லியாக என்ஜாய் பண்ணுவாங்க. அதே சமயத்தில் ஏலியனை எதிர்த்து ஒரு பிளானிங்கோ ஒரு 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 சில ஐடியாஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் மேபி நம்மளுக்கு இந்த ஐடியா வரும். ஏலியனை எதிர்த்து நம்ம இந்த மாதிரி போராடலாம், அந்த மாதிரி ஒரு சில மைண்டில் ஒரு சில தாட்லாம் வச்சுருப்பாங்க. ஏலியனை வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் அவங்களுக்கு கிடச்சிருக்க இந்த இண்டிவிஜுவல் ஃப்ரீடமை அவங்களால முடிஞ்ச வரைக்கும் என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் மனுசோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏலியன் மூலமாக வர்றது எல்லாமே ரிஜெக்ட் பண்ணிடுவார். அவர் வந்து ஒரு மோரல் அப்படின்ற ஒரு செட்டப் பண்ணி வச்சுருப்பார். மாரல், ஓகேவா? அந்த மாரல் வந்து எப்படின்னா, எப்படி சொல்கிறது, அவர் பெட்ரோல் பங்குகளை வந்து பெட்ரோல் போடுவார், அதுக்கான பைசா கட்டிடுவார், ஓகேவா? அண்டு ஓகேவா, அண்டு இந்த மனுசோசஸ் பேரே எனக்கு சரியாக வரல, ஓகே பரவாயில்ல. அண்ட் அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிவாதமாக இருப்பார். அண்ட் சம்டைம்ஸ் வந்து அவருடைய பிடிவாதம் வந்து என்னால் ஏற்றுக்க முடியாது பர்சனலாக அந்த இது. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு டிசிஷன் ஒன்று எடுக்கிறார்ல, அது ரொம்ப நல்லாயிருக்கும். என்னென்னா, உங்களை மாதிரி ஒரு தீயவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அது பண்ணி லைஃப்பில் முன்னேறதை விட நான் வந்து பார்த்திங்கன்னா தனிமையிலே இருந்து என்னை நான் அழிச்சிக்கிறேன், பரவாயில்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு டிசிஷன். ஆனால் அதே சமயத்தில் இவர் அழிச்சிக்க மாட்டார். இவருக்கு வந்து ஒரு இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரோல் என்ற நபருடைய கேசட் பார்த்த பிறகு நம்மளை மாதிரி ஒருத்தவங்க தனியாக நம்மளை மாதிரி இன்னொருத்தவங்களும் இருக்காங்க, அது ஒரு கான்ஃபிடென்ட் இவருக்கு இருக்குது. அதே சமயத்தில் நம்மளை மாதிரி இன்னொருத்தவங்களும் இந்த ஏலியனை எதிர்த்து போராடணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ், ஒரு லைக் மைண்டடாக இருக்கிறது வந்து அவருக்கு வந்து ஒரு திருப்தி இருக்குது. அது ஒரு கான்ஃபிடென்ட், ஓகேவா? அந்த கான்ஃபிடென்ட்னால தான் இந்த ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு ஜேர்னி ஒன்று பண்ணுவார், காட்டுக்குள்ளே பயணம் பண்ணுவார். ஸோ அதெல்லாமே நல்லா எடுத்திருப்பாங்க. அந்த காட்டுக்குள்ளேயும் அந்த ஏலியன் இருக்கும். ஏலியன் வந்து பயங்கரமாக வார்ன் பண்ணும், இதெல்லாம் ரொம்ப ஆபத்து, இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு வார்னிங்லாம் பண்ணும். ஸோ அந்த சீன்லாம் நல்லா எடுத்திருப்பாங்க. அவருடைய ஜேர்னி ட்ராவல் பண்ணி போகிறார்ல, அது எல்லாமே நல்லா எடுத்திருப்பாங்க. ஆக்சுவலி ஒரு விஷயம் என்னென்னா, எபிசோடு 5, 6, 7 இது மூணுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதுதான். அண்டு ட்ராயிங் பண்ணாங்கன்னா ஓகே, இந்த ஸ்க்ரீன் ப்ளேயோட ஃபார்மேட்டே ஒரு ரியல் டைம் அதை வச்சு எடுக்கணும், ஓகேவா? நான் ஏற்கனவே போன தடவை சொன்ன மாதிரி அவர் ப்ரோட்டாகனிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கதவை திறக்கிறாரு, உள்ளே வராரு, சோஃபாவில் உட்காராரு, டிவியை ஆன் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு அடுத்தடுத்த செகண்டு ஒரு கேரக்டர் என்ன பண்ணுமோ அது பண்ணுற விஷயந்தான் இந்த படத்தில் வந்து இருக்கும். ஸோ சரிதான், அது நல்லா எடுத்துருந்தாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா அந்த ஒரு ட்ராவல் வீடியோ பார்த்த மாதிரி இருந்துச்சு, ட்ராவல் வீலாக், ஓகேவா? அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த ஹோல் எபிசோடும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரல் கேரக்டரும் அந்த மனுசூஸ் அந்த கேரக்டருக்குடைய வித்தியாசம் என்ன, அது எல்லாமே கொஞ்சம் கிளாரிட்டியாக காமிச்சிருப்பாங்க. அண்டு ஓகேவா? ஸோ இதுதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேருடைய வச்சு தான் ஸ்டோரியே போகுது, ஓகேவா? அந்த மாதிரி தான் இருக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எபிசோட் 7 and 8 மட்டும் பார்த்துருக்கேன். அண்டு சீசன் ஃபினாலே பார்த்துட்டு அது செப்பரேட்டாக ஒரு வீடியோவாக வரும், ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்து எபிசோடு 8 ஒப்பீனியன் பார்ப்போம். எபிசோடு 8 டைட்டில் பேர் சார்ம் அஃபென்சிவ். இது டைரக்ட் பண்ணது யாருன்னா மெலிசா பெர்ன்ஸ்டீன். டைரக்ட் பண்ணது மெலிசா பெர்ன்ஸ்டீன். ரைட் பண்ணது வந்து ஜானி கோமஸ்.
ஸோ இந்த எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா மொனோசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பணமா ஹாஸ்பிட்டலில் வேக்கப் ஆகிடுவார். அப்படி ஏலியன் கிட்ட வந்து சண்டை போடுவார், கத்தியெல்லாம் கழுத்தில் வைப்பார், அவ்வளோதான் ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப பிடிவாதமாக இருப்பார் ஓகேவா. நீங்கள் எனக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணீங்களோ அதுக்கு மெடிக்கல் பில் எவ்வளோ, அது ஆம்புலன்ஸ் செலவுலாம் எவ்வளோ, அதெல்லாம் சொல்லு, நான் பைசா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக இருப்பார். ஓகே, எனக்கு வந்து ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறேன் நான் ஓகேவா. இப்போ வந்து இந்த மனு சோஸ் அப்படின்ற நபர் வந்து நான் என்ன நடந்தாலும் நான் அந்த ஏலியனுக்கு வந்து நான் வந்து என்ன தோக்கவே கூடாது, அவங்க கூட அவங்கள ஜெயிச்சு வரணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஓகே, அவர் வந்து ஒரு மாரல் காம்பஸை செட் பண்ணிட்டார். ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட நிறைய பணம் இருக்குது. அவர் அந்த ஆம்புலன்ஸ்லாம் விலைக்கு வாங்குறாரு. நீ ஆம்புலன்ஸு கூட அந்த ஆம்புலன்ஸை நான் விலைக்கு வாங்கிக்கிறேன், அதுக்கப்புறம் மெடிக்கல் பில்லு அமௌண்ட்டும் நான் பே பண்ணிடுறேன், ஆனால் நீ வந்து எனக்கு கைண்டாக இருக்கிற மாதிரி நடிக்காத, அந்த மாதிரி ஒரு சொல்லுவார். ஆனால் அவர்கிட்ட பணம் இருக்குது ஓகேவா. பணம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க ஓகேவா. அந்த மாரல்ன்ற விஷயம் வந்து பணக்காரங்களுக்கு மட்டும்தான் கரெக்டாக இருக்கும் ஓகேவா. அவங்க என்ன வேணால் பண்ணலாம். இப்போ நம்ம மார்ஜினலைஸ்டு பீப்புளெலாம் என்ன பண்ணுவாங்க ஓகேவா. இங்கேயே கொஞ்சம் அந்த கேரக்டர் வந்து இடிக்குது, எனக்கு அதில் கொஞ்சம் உடன்பாடு இல்லை. எனக்கு வந்து அந்த ஏலியனே கொஞ்சம் பரவாயில்ல அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ இந்த ஷோவில் இது ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஓகேவா. நம்ம யாரை சப்போர்ட் பண்ணோன்றது தெரில. அந்த ஏலியன்ற விஷயம் வந்து அவங்க ஒரு பெரிய வில்லனாக எனக்கு தெரியல ஓகேவா. இப்போது இது பற்றி வந்து நம்ம எபிசோட் 9 நம்ம டீட்டெயிலில் பேசுவோம். ஸோ இந்த மோனோசோஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி மெரிட்டிஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஒரு ட்ரெடிஷ்னலிஸ்டாக, அதுக்கப்புறம் அந்த மாதிரி இருக்குது. ரெபலியன் அப்படின்ற உணர்ச்சி வந்து எனக்கு இன்னும் வரல. அந்த கேரக்டர் நடித்தவர் நல்லா நடிச்சிருக்காரு, அவ்வளோதான். ஸோ ஓகே, அவ்வளோதான். மற்றபடி எனக்கு வரும்னு தெரில. அதுக்கப்புறம் கேரோல் அண்ட் ஜோசியா வந்து ரிட்டர்ன் ஆகிடுவாங்க. அண்டு ஜோசியாவுடைய பிஹேவியர் வந்து எப்படின்னா, முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோபோட்டிக்கான ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மோர் ஹியூமனைஸ்டாக இருக்கும். அண்டு அந்த கார்டு கேம் விளையாடுறதா இருக்கட்டும், கால்ஃப் மாதிரி ஒரு கேம் இருக்கும் அது விளையாடுறதா இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஹியூமனைஸ்டாக இருக்கும். ஒரு நார்மல் ஹியூமன் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி. அதே சமயத்தில் கேரல்கிட்ட வந்து ஜோக் பண்ணி கிண்டல் பண்ணி அந்த மாதிரி பேசுகிறது அது எல்லாமே இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜோசியாவுடைய ஒரு ஒரிஜினல் ஹியூமன் இருக்கும்ல, அந்த ஹைவ் மைண்ட் இல்லாமல் ஏலியன் இல்லாமல் ஒரிஜினல் ஹியூமன் இருக்கும்ல, அந்த ஹியூமன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக எட்டி பார்த்த மாதிரி இருக்கும் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். அண்டு ஸோ இதுதான் ஓகேவா. அந்த அந்த ஹோல் இதுவுமே பார்த்திங்கன்னா என்ன கேரல் அண்ட் ஜோசியா அவங்களுடைய எப்படி சொல்கிறது, ஸோ அது மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜோசியாவும் பேர் என்ன கேரலும் ஒரு பயங்கரமான ஒரு கிஸ் ஒன்று பண்ணுவாங்க. அந்த சீன் நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு வந்து ஒரு விஷயம், எனக்கு ஒரு டவுட் ஒன்று என்னென்னா, ஜோசியா வந்து பார்த்திங்கன்னா ஏன் ஹியூமனாக கொஞ்சம் பிஹேவ் பண்ணுறாங்க, அவங்களோட ஏலியன் பாடி லாங்குவேஜை விட்டு, அந்த ரோபாட்டிக் பாடி லாங்குவேஜை விட்டு ஏன் மோர் ஹியூமனாக பிஹேவ் பண்ணுறாங்க. ஒருவேளை கேரல் மேலே ஒரு ரொமான்டிக் கனெக்ஷன் இருக்கா, அது அப்படி இருக்கலாமா, இல்லை அந்த ஜோசியா ஏலியன் வந்து பார்த்திங்கன்னா கேரலில் ஃப்ளைட்டு போட்டோம் சவுண்டு வரும் ஓகே, இது ஓகே ஒரு விஷயம். இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த பிளெயின் வந்து பயங்கரமாக வருமா, அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். யூஸ்வலாக பாஸ் அமைக்கிறேன், இப்போ ஆக்சுவலி சும்மா அப்படியே கொஞ்சம் லைட்டாக கமெண்ட்ரி பண்ணுறான். ஸோ ஓகே, இப்போ அது துருவத்தில் போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜோசியா வந்து டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுறாங்களா கேரலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொல்யூஷன் ஒன்று வேணும். இந்த என்டிஆர் ஏலியனை விரட்டி அடிக்கிறதுக்கு ஒரு சொல்யூஷன் ஒன்று வேணும். அண்ட் அதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பிளான் ஒன்று பிளான் பண்ணுறாங்களே, அதை தடுத்து நிப்பாட்டுறதுக்காக
ஜாசியா அந்த மாதிரி ஒரு ஹியூமன் பாடி லாங்குவேஜ் யூஸ் பண்ணி ஒரு சூழ்ச்சி பண்ணுறாங்களா? ஸோ தெரியல. அதுக்கப்புறம் ஆனால் ஏதோ ஒரு ரொமான்டிக் கனெக்ஷன் ஒன்று டெவலப் ஆகிடுச்சு ஜோசியாவுக்கும் கேரலுக்கும். அண்டு இந்த அட்ராக்ஷன் வந்து கேரளோடைய சொல்யூஷனுக்கு எதிரானது. அண்டு புதுசாக ஒரு நபர் வந்து வராருல, அந்த பிடிவாதமாக இருக்கிற நபர், அவர் வர்றதை இவங்க உணர்ந்துட்டாங்க ஜோசியா. ஸோ அவங்க உணர்ந்துட்டாங்க. அந்த விஷயத்தை வந்து கேரல்கிட்டையும் கன்வே பண்ணிட்டாங்க. அநேகமாக அடுத்த எபிசோடில் ஸ்டார்டிங்கில் மீட் பண்ணுவாங்களா இல்லை எண்டிங்கில் மீட் பண்ணுவாங்களா எனக்கு தெரில. ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணி பொறுமையாக. அந்த எபிசோடு வந்து 1 hour நினைக்கிறேன், எபிசோட் 9. ஸோ பார்த்துட்டு என்னோடய ஒப்பீனியனை ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ ஓகே கைஸ், பை அண்டு டேக் கேர், லவ் யூ. அதுக்கப்புறம் லவ் யூ. அண்ட் ஒரு விஷயம் நான் ஒன்று பார்த்தேன், ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், ரொம்ப கொடூரமாக இருந்தது. ஒரு திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு ஒரிசாவை சேர்ந்த ஒரு இமிக்ரெண்ட்டை போட்டு எல்லாரும் ஒரு 4 ஒரு புறம்போக்குங்க வந்து அவனை அடித்து மூஞ்சி ஃபுல்லாக வெட்டிட்டானுங்க. அந்த புறம்போக்கு நாய்ங்க அவனை பெத்தானுங்களே, அந்த நாய்ங்க அவனை நீ என்ன வேணால் பண்ணு, உன்னை தண்ணி தெளித்து விட்டுருப்பானுங்களே அந்த நாய்ங்க. அப்புறம் அவங்களுக்கு பின்னாடி ஒரு கவுன்சிலரு, அரசியல் மாநகராட்சி தலைவர்னு ஒரு புறம்போக்கு இருப்பானே, அந்த மாதிரி நாயெலாம் வாயிலே மிதிக்கணும் தேவடியா பசங்க. ஸோ இதுதான் கைஸ். ஸோ ரொம்ப சோகமான விஷயம். அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் டைமில் வந்து இந்த சங்கிங்க எல்லாம் வந்து அது பேர் என்ன, இந்த சர்ச்சு இந்த மாலில் இருக்க டெக்கரேஷன்லாம் உடச்சானாங்க. இந்த 2 வாரம் ஃபுல்லாக அட்டுலியும், இந்த ஒரு பக்கம் சங்கி, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி தற்கூரி நாய்ங்க. ஸோ ஃபுல்லாக அட்டுலியும், ரவுடிஸும், மதவெறி, இப்படி தான் நியூஸ் வந்துகிட்டே இருக்குது. 2026 நல்ல நியூஸ் வரட்டும். ஸோ ஓகே கைஸ், பை டேக் கேர், லவ் யூ. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகே, ஷேர் பண்ணுங்கள். பை. ஹாய் கைஸ், ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ஒன்று சொல்லலை. அது வந்து என்னென்னா, இந்த எபிசோடில் வந்து சினிமாட்டோகிராஃபி நல்லாயிருக்கும், அதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நான். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த வைடான ஒரு சினிமாட்டோகிராஃபி, இந்த சினிமாட்டோகிராஃபி ஒட்டினாப்பில் ஒரு ஸ்டோரி கனெக்ஷன் ஒன்று இருக்கும், ஓகேவா? தூரத்தில் வந்து ஒரு ட்ரெயின் ஒன்று போகும், அந்த ட்ரெயினுக்கும் அந்த ஏலியன் சொல்கிற நரேஷனுக்கும் ஒரு கனெக்ஷன் ஒன்று வரும். அது ஆக்சுவலி ரொம்ப நல்லாயிருக்கும், ஓகேவா? அது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதே சமயத்தில் இந்த சீனரி, இந்த ஷார்ட், இந்த ஃப்ரேம் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப யதார்த்தமாக, ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. ஸோ இதுதான். அண்டு ஃபிலிம் மேக்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் டிசைனிங் வந்து எவ்வளோ முக்கியன்றது இந்த ஷார்ட் மூலமாகவே நம்ம தெரிஞ்சிருக்கலாம். ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இந்த சீனு. நிறைய சீன் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இந்த ப்ளூரிபஸில் ஒரு சில ப்ராப்ளமும் இருக்குது. அதை நான் சீசன் ஃபினாலியில் சொல்கிறேன் நான். அப்போது நான் ஒப்பீனியன் ரெக்கார்ட் பண்ணும்போது. ஓகே, பை.